மீஷோல லிஸ்டிங் கிரியேட் பண்ணி 7 நாள் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர ப்ராசஸ் பண்ணி நேத்து டெலிவரி பீப்பிள் கிட்ட குடுத்தாச்சு. இதுல என்ன காமெடின்னா, இதுக்கு நான் ரெடி ஆவல. என்கிட்ட பேக்கேஜிங்கும் கிடையாது, பிரிண்டரும் கிடையாது, பிளஸ் பேசிக்கான அந்த மீஷோ இல்ல அமேசான் கவரும் கிடையாது. நான் எப்படி இத டேக்கிள் பண்ணேன்? எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர ப்ராசஸ் பண்ணேன்? இந்த வீடியோ பார்க்கலாமா? அது மட்டும் இல்லாம, நீங்க இ-காமர்ஸ்ல பிசினஸ் பண்ணலான்னு பிளான் பண்றீங்க. என்னென்னலாம் பண்ணலாம்? என்னென்னலாம் பண்ணக்கூடாது? எப்படி சின்னதா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் சண்டே எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் ஒரு டாய் ஆர்டர். அந்த ஆர்டரோட வேல்யூ ₹250. இப்போ அந்த ஆர்டர் வர வரையும் என்கிட்ட எந்த பேக்கேஜுமே கிடையாது. எந்த ஒரு கார்ட்போர்டும் கிடையாது, எந்த கவரும் கிடையாது, பிரிண்டர் எதுவுமே கிடையாது. எனக்கு இது எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தோனே ரொம்ப பதட்டமாயிட்டேன். ஏன்னா, என் கையில எதுவுமே கிடையாது. ஸோ பக்கத்து சின்ன ஒரு டவுன்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி அங்க கொரியர் பிசினஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்டேன். எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. இத ப்ராசஸ் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவரு சில கார்ட்போர்ட்லாம் பார்த்தாரு. அந்த கார்ட்போர்டுக்கும் அந்த டாய்க்கும் பத்தல. சரி, நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஏன் நம்மளே ஒரு கார்ட்போர்ட் ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கத்திரிக்கோல் ப்ளஸ் வந்து டேப், நார்மல் டேப், Flipkart, Amazon டேப், மீஷோ அந்த டேப்லாம் இல்ல. நார்மல் டேப் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே கட் பண்ணி எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு. ஸோ இந்த பிஸ்கட் பாக்கெட்ல ஒரு பேக்கேஜ் வருங்க இல்லையா? ஒரு அட்டைப்பெட்டி. அந்த அட்டைப்பெட்டிய நான் கட் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆனா அது ரொம்ப கேவலமா இருக்கு. என்னால ஃபினிஷ் பண்ணவே முடியல. திரும்பவும் அவர்கிட்ட போய் சஜஷன் கேட்டேன். ஆனா நான் அது போல அட்டைப்பெட்டி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இல்ல. இது வந்து ஃபிட் பண்ண முடியல. என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, "தம்பி என்கிட்ட ஒரு கவர் இருக்கு. மீஷோ கவர் இருக்கு. நீ வேணா அத யூஸ் பண்ணி பாரு. உனக்கு செட் ஆகுதான்னு" சொன்னாரு. என்னோட டாய் வந்து ஆல்ரெடி ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாரு, "தம்பி உன் டாய் வந்து ஆல்ரெடி ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கு. நீ இன்னொரு பாக்ஸ போட்டு ராப் பண்ணணும் அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம உன்னோட டாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ அப்படியே இந்த கவர்ல வச்சு நீ சென்ட் பண்ணலாம்" சொன்னாரு. அவர் ஒரு 5 கவர் வச்சுக்கப்பா. நீ நெக்ஸ்ட் ஆர்டர் வரக்குள்ள இத ப்ராசஸ் பண்ணிக்கமா சொன்னாரு. ஸோ அவர் ஒரு 5 கவர் மீஷோ கவர் குடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு ₹20 குடுத்துட்டு, பிளஸ் அவர்கிட்டயே பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் வந்தது. அந்த லேபிள்ல கரெக்ட்டா சைஸோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அங்கேயே அத ஒட்டி, அதுவும் இல்லாம அது வந்து வித் பார்கோடோட இருக்கும் அந்த கவர். ஸோ எனக்கு அது எப்படி மேட்ச் பண்ணணும்னு தெரியாது. அவர் என்ன சொன்னாரு, "உன்னோட ஆர்டருக்கு அகைன்ஸ்டா இந்த நீ பார்கோட மேட்ச் பண்ணணும். நீ டெலிவரி குடுக்கறதுக்கு முன்னாடி" அப்படி சொன்னாரு. ஸோ நான் வீட்டுக்கு வந்து கரெக்ட்டா அந்த பார்கோடுக்கு அகைன்ஸ்டா இந்த ஆர்டர் ஐடிய மேட்ச் பண்ணி நான் சிங்க் பண்ணி விட்டேன். நெறைய பேரு பேக்கேஜிங் வச்சிருப்பாங்க. எல்லாமே வச்சிருந்தும் ஆர்டர் வராது. இல்லன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். எல்லாம் வச்சிருந்தா எதுவுமே நடக்காது. எதுவுமே இல்லன்னா வெறும் டாய்ஸ் மட்டும் வெறும் ப்ராடக்ட் மட்டும் வச்சிருந்தா தான் உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா வரும். டக்குனு எதனா டிசிஷன நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுப்பீங்க. அந்த டிசிஷன் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலாம். சம்டைம்ஸ் ஃபெயிலும் ஆகலாம். பட் இந்த டைம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ நான் இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட என்னென்னலாம் டாய்ஸ் இருக்கு, அந்த டாய்ஸ்க்கு தகுந்தா போல பேக்கேஜிங்க இப்போ ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஆன்லைன்ல 3 விதமா பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு டாய்ஸு, ஒண்ணு ஸ்டிக்கரு, இன்னொன்னு கீ செயின்ஸ். நான் இதுவரையிலும் மீஷோல 21 லிஸ்டிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்டிங் இஸ் நத்திங் பட் இங்க ப்ராடக்ட். ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு லிஸ்டிங், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ப்ராடக்ட். கரெக்ட்டா ஜிஎஸ்டி எடுத்து 4 வருஷம் ஆச்சு. நான் எதுவுமே ப்ராசஸே பண்ணல. பிப்ரவரி மாசம் நான் ஒரு சின்னதா ஒரு கடை ஒண்ணு ரோட்ல ஆரம்பிச்சேன். அந்த சின்ன ப்ராசஸ் என்னை இங்க வரையும் கொண்டு வந்திருக்கு. நான் சாட்டர்டே, சண்டே வேணா ஆளே இல்லாத கடைய நடத்திட்டு வரேன். இதுவரையிலும் 8 மந்த்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. பர்டிகுலர் டாய்ஸ், இல்லனா ஸ்டிக்கர்ஸ், இல்லனா கீ செயின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா, எப்படி ஆஃப்லைன் காம்படிட்டிவா இருக்கோ, அதே போல தான் ஆன்லைன்லயும் இ-காமர்ஸ் இன்னைக்கு ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. Amazon, Flipkart, மீஷோ குமுலேட்டிவா இதுல இருக்க செல்லர்ஸ் மட்டுமே 30 லட்சம் பேர். மீஷோல மட்டுமே 10 கோடி கிட்ட லிஸ்டிங் இருக்கு. அமேசான்ல மட்டுமே 16 கோடி கிட்ட லிஸ்டிங் இருக்கு. இது ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட். இ-காமர்ஸ் சொன்ன உடனே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே லிஸ்டிங் போட்ட உடனே நிறைய ஆர்டர் வரும்னு நினைக்காதீங்க. இதுவும் எப்படி ஆஃப்லைன்ல ஒரு டஃப்பா இருக்கும் சிச்சுவேஷன், அதே போல ஆன்லைன்லயும் ரொம்ப டஃப். ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃப்ரம் த நார்த் இந்தியா, அவங்க சைனால இருந்து ஒரு ப்ராடக்ட்டை சீப்பா இருக்கிறாங்க. அவங்க லோ காஸ்ட்ல லிஸ்டிங் பண்றாங்க. அதுவும் இல்லாம நிறைய லிஸ்டிங் அட்வைஸ் பண்றாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரையும் கம்மியான செல்லர்ஸ் தான் இங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். பபாய்.